பிஸி ஃப்ரைடே மார்னிங் நான் சாம்பார் வச்சுட்டு அப்படியே காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சைடில் வந்து தோசை பேட்டருக்கும் இட்லிக்கும் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு. ஸோ குக்கிங் வேலையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே நான் கிரைண்டரும் போட்டு விட்டேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டிஷ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து பாவக்காயில் வந்து புளிக்கூட்டு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சு கடுகு, சோம்பு, சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பாவக்காய் குட்டியாக அப்படி ரவுண்டாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயில். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் என் சைடில் வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தேன், இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அப்படியே இதில் வந்து தக்காளி போட்டு நல்லா கிண்டிக்கணும் அந்த எண்ணெயிலேயும். ஸோ அப்படியே கிண்டிட்டு நான் அப்படியே திரும்பி இங்கிட்டு வந்து சாம்பாருக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கலான் இருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இதில் வந்து மிளகாத்தூளும் புளியும் நம்ம இதில் ஊற்றிடணும். புளிக்கூட்டு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். பெருசாக கசப்பே தெரியாது சாம்பார் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் என்னுடைய தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சா, ஸோ அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து இதை வந்து அம்மா ஸ்டைலில் வந்து வாழைக்காய் வந்து பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அம்மாவோட ஸ்டைல் எப்படின்னா குட்டி குட்டியாக அப்படி நான் கட் பண்ணி அதுலேயும் மிளகாத்தூளும் உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கையிலே அவங்க பிசைஞ்சு வச்சுருவாங்க. அப்புறம் நம்மளோட இந்த பாவக்காய் புளிக்கூட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. புளி தண்ணி ஊற்றிருந்தோம்ல, ஸோ அப்படியே அதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அப்புறம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, பருப்பெல்லாம் ஊற்றியாச்சு. நம்மளோட புளிக்கூட்டு தயார். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், பெருசாக அந்த கசப்பே இருக்காது. பாவக்காவும் பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் காலையில் அதிகுட்டாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ அவனுக்கு வந்து ரீசெண்டாக பிடிச்ச டாய்னா ட்ரக்கு தான். ஸோ அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தானா. ஸோ அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறான்னா தான் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். இதான் அவனோட டான்ஸ் அப்படின்னு. ஸோ அதை நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவனை வச்சுக்கிட்டு நாங்கள் ஜிம் போகிறது பெரிய கஷ்டம். அப்புறம் நாங்கள் இந்த ரோப்பை வச்சு இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட் பண்ணோமா, அதை பார்த்துட்டு நானும் அதை பண்ணுவேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான் நீங்களே பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, பாய், டாட்டா.